உலகமெல்லாம் உள்ள பக்திபிளானட்.com நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் குரு பகவான் 17/5/2012 முதல் 30/5/2013 வரை ரிஷபத் என்ன செய்வார், மக்களுக்கு என்னென்ன கொடுப்பார், நாட்டிற்கு என்ன கொடுப்பார், உலகத்திற்கு என்ன செய்ய போகின்றார், உலகத்திற்கே என்ன கொடுப்பார் என்று பார்ப்போம். அவர் மாறும் நேரம் விருச்சிக லக்னம், மீன ராசி. அந்த லக்னத்திலே ராகு, பஞ்சமத்திலே சந்திரன், 6லே புதன், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே 7வது இடத்திலே சுக்கிரன், குரு, கேது, சூரியன், 10லே செவ்வாய், 11லே லாபத்திலே சனி. இப்பொழுது நாம் இதை பார்க்கும் பொழுது நாட்டிற்கு என்ன செய்வார் என்று பார்ப்போம். லக்னத்தையே செவ்வாய் பார்க்கின்றான், லக்னத்திலே ராகு இருக்கின்றான். லக்னத்திலே ராகு இருந்து செவ்வாய் பார்ப்பதும் சந்திரனை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பதும் யோகத்தை தான் கொடுப்பான். நாட்டிற்கு, நம்முடைய நாட்டிற்கு யோகத்தை தான் கொடுப்பான். அது மட்டுமல்ல, செவ்வாய் அதாவது தமிழ்நாட்டை குறிக்கக்கூடியது செவ்வாய். அந்த செவ்வாய் 10லே இருப்பதால் தமிழ்நாட்டில் தொழில்துறைகள் மென்மேலும் புகழ்பெற்று விளங்கும், யோகமாக முன்னேறும். மிகவும் யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 10வது இடம். அந்த சிம்மத்திலே செவ்வாய் அமர்ந்து விட்டான். அமர்ந்து அவன் லக்னத்தை பார்க்கின்றான், சந்திரனை பார்க்கின்றான், சந்திரமங்கல யோகத்தையும் கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, சனி லாபத்திலே அமர்ந்து விட்டான். தொழில்துறையிலே ஒரு பெயரும் புகழும் கொடுப்பான். இரண்டாவது, லக்னத்திற்கு 7லே சுக்கிரனும் குருவும் கேதுவும் சூரியனும் இருப்பதால் சற்று சிரமம்தான். அதாவது இந்த கூட்டு கிரகங்கள் யுத்த கிரகங்கள் என்று கூறுவார்கள். பல பிரச்சனைகள் உருவாகலாம். அதாவது தமிழ்நாட்டிலே சற்று தேவையில்லாமல் குழப்பங்கள் வரலாம். அந்த குழப்பங்கள் அத்தனையும் குருவால் தடுக்கப்படும். குருவால் அந்த குழப்பங்கள் அத்தனையும் தீர்வு பெறும். அது மட்டுமல்ல, 6லே எட்டக்கூடிய புதன் 6லே சென்று அமர்ந்து விட்டான். தொழில்துறையில் மட்டுமல்ல, கல்வித்துறையில் புகழ் பெறும், மென்மேலும் உயர்ந்து மேலோங்கும். கல்வித்துறை புதன் சம்பந்தப்பட்டதால், அந்த புதன் 6லே இருப்பதால், அந்த புதன் கல்விக்கு அதிபதியாக இருப்பதால் கல்வித்துறையில் புகழும் பெருமையும் சேர்க்கும். 11 லாபத்திலே சனி அமர்ந்து விட்டான். ஆகவே இனி கவலையே இல்லை. பொதுவாக 3, 6, 11லே சனி இருந்தால், பாவிகள் இருந்தால் ஒரு யோகத்தை கொடுப்பான். இருப்பினும் சூரியனுடைய இடத்திலே செவ்வாய் இருப்பதால் அரசாங்கத்தில் சற்று சிரமங்கள் இருந்தாலும் அத்தனையும் பனிபோல் விலகிவிடும். குரு பார்வை வந்துவிட்டது, சனிக்கு குரு பார்வை வந்துவிட்டது. ஆகவே இனி பவர் கட் நெவர் கட் என்று கூறிக்கொள்ளலாம். காரணம், சனியை குரு பார்த்தால் வசந்த யோகம் என்று கூறுவார்கள். பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவான். அது மட்டுமல்ல, லக்னத்தையே 4 கிரகங்கள் பார்ப்பதால் யோகத்தையே தான் குரு கொடுப்பான். இனி வரக்கூடிய ஒரு காலம் தமிழ்நாட்டிற்கு ஒரு பொற்காலம் என்றுதான் கூற வேண்டும். சரி, தமிழ்நாட்டிற்கு பார்த்து விட்டோம். இந்தியாவிற்கு எப்படி இருக்கும்? இந்தியாவிற்கு சற்று பார்க்கும் பொழுது பொதுவாக கூட்டு கிரகங்கள் இருப்பதால் ஆங்காங்கே பலத்த மழைகள் இருக்கலாம். தமிழ்நாட்டிலும் இருக்கலாம். இந்தியாவிலே ஆங்காங்கே மழைகள் இருக்கலாம். சற்று எதிர்பாராத வன்முறைகளும் வரலாம். அந்த வன்முறைகள் அத்தனையும் குருவால் தவிர்க்கப்படும், குருவால் தடுக்கப்படும். மேல் மட்டத்தில் உயர் அதிகாரங்கள், உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு, அரசாங்கத்திலே உயர்வு பதவியில் இருப்பவர்களுக்கு சற்று சிரமத்தை கொடுப்பான். காரணம், யுத்த கிரகம் என்று கூறியிருக்கின்றேன். அது 7வது இடத்திலே 4 கிரகங்கள் அமர்ந்து விட்டது. ஆகவே உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு சற்று சிரமமான ஒரு நேரம். ஆகவே இந்தியாவிற்கு இது சற்று சிரமமான நேரமாக இருந்தாலும் குருவின் அருளால், காரணம் லக்னத்திற்கு 2 அஞ்சக்கூடியவன் குரு, அவன் 7லே அமர்ந்து விட்டதால் பிரச்சனைகள் பல வந்தாலும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் உண்டு. பொதுவாக வெள்ளப்பெருக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே ஆண்டவன் அருளால் வெள்ளப்பெருக்காலோ சுனாமியாலோ எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். சரி, உலகத்திற்கு எப்படி இருக்கும்? உலக அளவிலே பார்க்கும் பொழுது சுனாமி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது, வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது, பூகம்பமும் வர வாய்ப்பு உண்டு. காரணம், கன்னியிலே சனி, சிம்மத்திலே செவ்வாய் இருப்பதால் நில அதிர்வுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது 17/5/2012 முதல் 30/5/2013 வரை சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம்தான்.
ஆகவே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அம்பாள் அருளால் பிரச்சனைகள் பனிபோல் நீங்க வேண்டும் என்று நான் மனமாற பூஜிக்கின்றேன். நாட்டு மக்களுக்கு நன்மை வழங்க வேண்டும் என்று ஆண்டவனை நான் பூஜிக்கின்றேன். விஞ்ஞானத்தை விட நமக்கு மிக மிக முக்கியமானது மெய்ஞானம்தான். ஆகவே ஆண்டவன் அருள் இருந்தால் தீமைகள் எல்லாம் பனிபோல் நீங்கும், நன்மைகள் பெருகும், சுகமான வாழ்க்கை அமையும். சப்தமத்திலே இந்த கிரக யுத்தங்கள் இருப்பதால் சற்று யோசனை செய்யக்கூடிய ஒரு நேரம்தான் இது. இருப்பினும் அம்பாள் அருளால் பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தீரும். பெண்களுக்கு என்னுடைய கணிதப்படி பெண்களுக்கு இது ஒரு மாபெரும் யோகமான ஒரு நேரம் என்று கூறிக்கொள்கின்றேன். எல்லோரும் நலமுடன் வாழ அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.